நியாயத்துக்கு குரல் கொடுக்க வந்திருக்கீங்களா? காயத்ரி முகில் ரேப் பண்ணத 250 ஸ்டூடண்ட்ஸ் பார்த்திருக்காங்க. ஆனா நீங்க 5 பேர் தான் சாட்சி சொல்ல வந்திருக்கீங்க. நீங்க எதுக்காக சாட்சி சொல்ல வந்திருக்கீங்கன்னு நான் சொல்லட்டுமா? என் கட்சிக்காரர் முகில் உங்க ஒத்துழைப்போட தான் பிளான் பண்ணி காயத்ரி ரேப் பண்ணிருக்கார். அதுக்காக உங்களுக்கு பணம் தரதா அவர் சொல்லியிருக்கார். சொன்னபடி அவர் அமௌண்ட் தரல. அதனாலதான் நீங்க அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்திருக்கீங்க. சோ முகிலுக்கு தண்டனை கொடுக்கறதா இருந்தா அவருக்கு துணையா இருந்த உங்களுக்கும் தண்டனை கொடுக்கணும். அவருக்கு 10 வருஷம் தான், உங்களுக்கு 5 வருஷம். ஜெயிலுக்கு போனா உங்க லைஃப் என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? என்ன சார் இப்படிதான் பேசுறீங்க? அதுதான் கருணாகரன். கோர்ட்டுக்கு வரீங்களா? கூண்டுல ஏறுறீங்களா? சாட்சி சொல்றீங்களா? வேண்டாம் சார், மன்னிச்சிடுங்க சார். ஐயோ, வேண்டாம் சார். நீங்க லைஃபை போடி மாதிரி சொல்ல மாட்டேங்க. நீங்க சொல்ல மாட்டேங்க. வேண்டாம் சார். நீங்க மட்டும் சாரி சார், போக மாட்டேன் சார். தட்ஸ் குட். ஹலோ, அமெரிக்கா தூதரகமா? எஸ். இன்னைக்கு சரியா 10 மணிக்கு ஒரு மனித வெடிகுண்டு மூலமா உங்க தூதரக கட்டடத்தை தகர்க்கிறதுக்கு தீவிரவாதிங்க திட்டம் போட்டிருக்காங்க. நீங்க ஜாகிரதையா இருங்க. ஹலோ, நீங்க யார் பேசுறது? ஹலோ ஹலோ, அட்டென்ஷன் கமாண்டோஸ். எஸ் சார். யாரோ ஒரு டெரரிஸ்ட் பில்டிங் அட்டாக் பண்ண போறது நமக்கு தகவல் வந்திருக்கு. எந்த ஒரு அசம்பாவிதமோ நடக்காம பாத்துக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. பி அலர்ட். ஓகே சார். இந்த கேஸ்ல இருந்து என் கட்சிக்காரரை கண்டிப்பா காப்பாத்தி தீரணும். முதல்ல உன்னை காப்பாத்திக்க முடியுமான்னு பாரியா. என்ன யோசனை? போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. போங்க போங்க. ஹலோ, நான் கமாண்டோ 4 பேசுறேன். ஜஸ்டிஸ் சரவண பெருமாள் பிள்ளை மகன் சித்தார்த். ஏற்கனவே நான் 2 பேரை கொன்னது தெரிஞ்சு நீங்க வந்திருக்கேன்னா உனக்கு எவ்வளவு நெஞ்செடுத்து இருக்கணும். உன்னுடைய சாவு சைலண்டா இருக்காது, வயலண்டா இருக்கும். இனிமே இந்த கேஸ்ல ஆஜராக போற எந்த வக்கீலுக்கும் உன்னுடைய சாவு ஒரு உதாரணமா இருக்கும். ஹேய், நான் சாதாரண ஆள் இல்ல, ஃபேமஸ் லாயர். என்ன கொன்னா இந்த நாடே கொந்தளிக்கும். ஏய், ஓடுற ட்ரெயின்ல ஒரு நியாயமான நீதிபதியை குத்தி கொன்னதுக்கு இங்க எந்த ரியாக்ஷனும் இல்ல. நீ ஒரு கேவலமான அயோக்கிய ராஸ்கல். உனக்காக நாடு கொந்தளிக்குமா? என்ன கொண்டுட்டு உன்னால தப்பிக்க முடியாது. என்ன சுத்தி ஏகப்பட்ட போலீஸ் இருக்கு. ஏய் முட்டாள், உள்ள வந்தவனுக்கு வெளியே போக தெரியாதா? பாரு, உன் சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தனும் என்னுடைய ஆட்கள் தான். நான் கண் அசைச்சாலும் உன்னை பொசுக்கிடுவாங்க. நீ கிரைம சட்ட புத்தகத்தில் தான் படிச்சிருக்க, ஆனா நான் வாழ்க்கையில படிச்சிருக்கேன். Get up. உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். இங்கிருந்து ஓடி போயிடு. சார், யாரோ ஒருத்தர் உள்ள ஓடி வந்துகிட்டு இருக்கார் சார். வாட்? போலீஸ் வர துரத்திட்டு வராங்க சார். என்னது? போலீஸ் வர துரத்திட்டு வராங்களா?
எதுக்கு ஃபயர் பண்ண? சார் இவன் மனித வெடிகுண்டு எங்க பில்டிங்க பிளாஸ்ட் பண்றதுக்காக வந்தவன். யார் யார் சொன்னது? சார் ஏற்கனவே டெரரிஸ்ட் அட்டாக் பண்ண போறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. அதனால நாங்க அலர்ட்டா இருந்தோம். நீங்க வேற சேஸ் பண்ணிட்டு வந்தீங்க. கன்ஃபார்ம் பண்ணி ஃபயர் பண்ணிட்டோம். ஆஹா, நம்ம துரத்திட்டு வந்ததுனால தான் சார் சுட்டிருக்காங்க. பாதுகாப்புக்கு வந்த நம்மள வச்சே பாட கட்டி இருக்கா சார் அந்த கொலைகார. உண்மையிலேயே அவன் பிரில்லியன்ட். பரவாயில்ல சார், அடுத்த வைக்கல கொடறதுக்கு முன்னாடியே பிடிச்சிடலாம். தலைப்புச் செய்திகள். காவல்துறையை திசை திருப்பி பிரபல வழக்கறிஞர் கருணாகரன் கொடுமையான முறையில் கொலை. வக்கீல்கள் மத்தியில் பெரும் அச்சம். விரிவான செய்திகள். பரபரப்பாக பேசப்பட்ட கல்லூரி மாணவி காயத்ரி கற்பழிப்பு வழக்கில் கொலைகாரனின் எச்சரிக்கையை மீறி கோர்ட்டுக்கு சென்ற வழக்கறிஞர் கருணாகரன் கொல்லப்பட்டார். ராஜா, இதுக்கப்புறம் நம்ம நாட்டுல எவ்வளவு நல்லது நடக்க போகுது பாரு. சார், நான் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஒருத்தர் 2 பேர் இல்ல, 300 போலீஸ்காரங்க. அவன் கையில துப்பாக்கி, வாக்கி டாக்கி, வயர்லெஸ் பாதுகாப்பா இருக்கும் போதே பக்காவா பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டு போயிருக்கான். அப்படி இருக்கும்போது உங்க பையன் கேஸ்ல எந்த வக்கீல் அட்டன் பண்ணுவோம் நீங்க எதிர்பார்க்கறீங்க? சார், இது வரைக்கும் எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கீங்களோ அதை போல 2 மடங்கு தொகை இந்த கேஸுக்கு நான் பீஸா தர்றேன். எப்படியாவது என் பையனை காப்பாத்துங்க. இந்த மாதிரி எத்தனையோ ரேப் கேஸ்ல ஆஜராகி எத்தனை பேரை காப்பாத்திருக்கங்கிறது உனக்கு நல்லா தெரியும். உங்க பையனை காப்பாத்துறது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல சார். ஒரே ஒரு தடவை நான் கோர்ட்டுக்குள்ள வந்தா போதும், இந்த கேஸே தூள் தூளாக்கிடுவேன். ஆனா கோர்ட்டுக்குள்ள வரதுக்கு நான் உயிரோட இருக்கணுமே. பாருங்க சார், அந்த கொலைகாரன் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் மட்டும் இல்ல, வேற எந்த வக்கீலும் இந்த கேஸ் அட்டன் பண்ண மாட்டாங்க. எடுத்துங்க. நீங்க யாரும் வாதாடலைன்னா என் பையனை காப்பாற்ற முடியுமா? நீங்க யாரும் வாதாட வேண்டாம். சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய லாயரை கூட்டு வந்து என் பையனை நான் வெளியில் எடுக்கிறேன் இல்லையா பாரு. நீங்களும் உங்க படிப்புகளும். குட் மார்னிங் சார். மார்னிங். ஆபரேஷன் சக்சஸ் ஆனதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கொலைகாரனை கண்டுபிடிச்ச பிறகுதான் ஆபரேஷன் பண்ணிப்பேன்னு சொன்ன மேஜர் இப்ப முன்னாடியே ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாருன்னா என்ன அர்த்தம்? கொலைகாரனை காட்டி கொடுக்க மாட்டாருன்னு அர்த்தம் சார். அவன் என்னையா காட்டி கொடுக்கறது? நானே கண்டுபிடிக்கிறேன். இப்ப கொடுத்தன ஃப்ளவர் பொக்கே, அதுக்குள்ள ஒரு சீக்ரெட் மைக்க வச்சிருக்கேன். அந்த ஆளை யார் யார் பார்க்க வராங்க, என்ன பேசுறாங்கன்னு இப்ப தெரிஞ்சிடும். சார், எல்லாரும் காதுல தான் பூ வைப்பாங்க. நீங்க பூவுலயே காது வச்சிட்டீங்க சார். கில்லாடி சார். வாயா ஸ்பீக்கர் ஆன் பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ, சாரி டு டிஸ்டர்ப் யூ சார். வாங்க. குட் மார்னிங் சார். ப்ளீஸ். என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீங்க ஆபரேஷன் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். இப்ப இருக்கிற சூழ்நிலையில நாம 2 பேரும் தனியா சந்திச்சு பேசுறது ஆபத்து. ஏன்னா எல்லார் கண்ணும் இப்ப நம்ம மேல பட்டிருக்கு. அதனால நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நீ தனியா காந்தி சிலைக்கு வந்துரு. மத்ததெல்லாம் அங்க ரகசியமா பேசி முடிவு நிக்கிறோம். ஓகே? 5 மணிக்கு அவனை அரெஸ்ட் பண்ணு. 6 மணிக்கு ஃபிளாஷ் நியூஸ் கொடுக்கணும். 7 மணிக்கு எனக்கு ப்ரமோஷன். அடி செருப்பால கழுத போன்ல இப்ப நம்ம பேசுறது போன வைதி. சார், உங்க முயற்சியில நீங்க வெற்றி அடையணும்னு சொல்லி மேஜர் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னார் சார். 5 மணிக்கு அரெஸ்ட் பண்றோம், 6 மணிக்கு நியூஸ் கொடுக்கறோம், 7 மணிக்கு ப்ரமோஷன். நீங்க 3:30 மணிக்கு முட்டாளாக்கிட்டானே சார். பூமிக்குள்ள மறைச்சு வச்சிருக்க கண்ணிவடியே கண்டுபிடிக்கிறவனா? ஆஃப்டர் ஆல் பூக்குள்ள மறைச்சு வச்சிருக்க மைக்ரோஃபோனை கண்டுபிடிக்க முடியாதா? என்னைய ஒருத்தன் ஏத்து விட்டான். நம்ம பசங்கள்ட்ட சொல்லி 2 தட்டு தட்டுங்கடான்னு சொன்னேன். இவனுக்கு என்னடான்னா கைய கால எடுத்துட்டு வந்து நிக்கிறானுங்க. எல்லாம் நீங்க இருக்க தைரியத்துலதான். டேய், இதை கொடுறா. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இதை வச்சுட்டு நல்லபடியா கேஸ முடிச்சு கொடுங்க. எடுத்துங்க. முதல்ல இத புடிங்க. என்ன சார் சொல்றீங்க? பசங்க கைய கால வெட்டி விட்டாங்களா? 7 வருஷம் கிடைக்கும். உள்ள போயிட்டு வந்துட சொல்லுங்க. சிட்டியிலே பெரிய லாயர் நீங்க. நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? உங்களை மாதிரி ரவுடிகளுக்கு நான் வாதாடுறேன்னு தெரிஞ்சா அந்த கொலைகாரனால என் உயிருக்கு ஆபத்து சார். தயவு செஞ்சு கிளம்புங்க. போங்க சார். இருங்க சார், லாயர் வராருல. வாங்க. இந்த ரவுடிக்கு ஆஜரா வந்தீங்களா? சத்தமா பேசாத இருப்பியா? இவன் கேஸ்ல நான் ஆஜராக மாட்டேன்னு சொல்லிட்டு போதான் வந்தேன். வேற லாயர் பாத்துக்கல. நான் புள்ள குட்டிக்காரா சார். நீங்களும் போயிட்டு என்ன யார் சார் காப்பாத்துவா? என்ன தூக்குல போட்டுருவாங்களே. தொங்குல தப்பு செஞ்ச இல்ல உனக்காக நான் சாவ முடியுமா? போல வா சார். எத்தனை பேரையா இருக்காங்க?
நம்ம ஏரியாவில் உள்ள அத்தனை ரவுடி இங்க தானே சார் இருக்கா? இவனுங்களுக்கெல்லாம் எந்த வக்கீல் ஜாமீன் எடுக்க வர நான் பாத்துறேன். எப்படி சார் வருவா? வந்தா தான் கொன்னு விடுவானே. வெரி குட். இவங்க எல்லாரையும் கோர்ட்ல நிறுத்தி உள்ள தள்ளியா? எஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், யார் பேர்ல ரூம் போடணும்? மேதாமா. யார் அந்த அசோக் மேத்தா? ஹர்ஷத் மேத்தாவோட கசின் பிரதரா இல்ல மூ மேத்தாவோட குசின் பிரதரா? அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரிமினல் ஆயரு, டெல்லியில இருந்து வர்றாரு. எதுக்காக டெல்லியில இருந்து வர்றாரு? இந்த காயத்ரி ரேப்பிங் கேஸ்ல அட்டெண்ட் பண்ண வர்றாரு. ஓ, அந்த கேஸா? வரட்டும் வரட்டும். வரும்போது ஏர் இந்தியாவில் வருவாரு, போகும்போது அமரர் ஊரில் தான் போக போறாரு. ஏன்? ஏனா அந்த கேஸ வாதாட எவனுமே வரமாட்டேங்கிறான். அப்படியே வந்தாலும் போகும்போது புனமாத்தான் போறான். இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க. அந்த நிம்மதியை கெடுக்க அவன் ஏன் சார் இங்க வர்றான்? டேய் சூசே, வரட்டும்டா. அந்த அசோக் மேத்தா வரட்டும். இதே ஹோட்டலையே ஸ்டே பண்ணட்டும். ஏன்னா அவரை கொலை செய்ய போறவனும் இதே ஹோட்டல்ல தான்டா இருக்கான். யாராவது? நான் தான் சார் அது. சார், எனக்கும் அசோக் மேத்தாவை பிடிக்காது சார். இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆஃப் தி ஹோட்டல். கோட்டை விடுங்க சார். மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குவியா? பிடித்தம் போக 8,000 தான் சார் தரனுக்கு. ஆனா என் கெஸ்டுக்கு ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் செலவு ரூம் போடுறேன். போடுங்க. இந்த வேலையில வச்சுக்காத. அந்த வேலையில இங்க வச்சுக்காதீங்க. ரூம் தர முடியாதான். ஏன் இல்ல சார்? அசோக் ஏன் மேத்தா இல்லைங்க? போங்க சார், அவ்வளவுதான். என்ன? வாட்ஸ் தி ப்ராப்ளம் ஹியர்? இல்ல சார், டெல்லியில இருந்து அசோக் மேத்தா வரணும். அவருக்கு இங்க ரூம் போடணும். அசோக் மேத்தாவா? ஆமா. சரி, இங்க எத்தனை ரூம் கேட்கறோம் அத்தனை ரூம் கொடுத்துருங்க. ஓகே. அந்த கக்கூஸ் லீக் ஆகிற ரூம் அவருக்கே போட்டு. ஜென்டில்மேன்யா? ஆமா, அவர் ஜென்டில்மேன் தான். இவ்ளோ கோவப்படுறீங்களே, நீங்க யாரு சார்? நானா? இந்த காயத்ரி ரேப் பண்ணி கம்யூனிட்டி இருக்கானே, முடிக்கிற பையன், அவனை பெத்த தகப்பனே நான் தான். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். மார்னிங். குட் மார்னிங் மேடம். ஃபூல். ஒரு பொண்ணு கற்பழிச்ச ராஸ்கலுக்கு சப்போர்ட்டா வரா? அவனுக்கு யார் ஹோட்டல்ல ரூம் கொடுத்தது? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் பாக்கிறதுக்கு தான் கெடுபடியா இருப்பேன். ஆனா சாதாரண எடுபடி தான். நான் ரூம் கொடுக்கல மேடம், மேனேஜர் தான் ரூம் கொடுத்தாரு. எங்க அவரு? மிஸ்டர் அசோக் மேத்தா, நீங்க சென்னைக்கு வந்தா அந்த மிலிட்டரியை நினைச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. கிரிமினல்ஸ் ஆன சில லாயர்ஸ் நியாயத்துக்காக கொலை பண்ற ஒரு கொலைகாரன். நீங்க காயத்ரி கேஸ்க்கு சென்னைக்கு வரக்கூடாது. என்ன மிரட்டறியா? இப்போ வேண்டுகோள் மீறினா மரண தண்டனை. அழிச்சிடுவேன். இது வரைக்கும் எல்லா லாயரையும் கொலை பண்ணது நீங்களா? I'm sorry, Siddharth. I'm so sorry. அன்னைக்கு நீங்க கோர்ட்டுக்கு வராததுனால உங்களை ஒரு கோழை நினைச்சிட்டேன். ஆனா உங்களுக்குள்ளே ஒரு கோர்ட்டை வச்சுக்கிட்டு நீதிக்காக போராடிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா மாற்றத்துக்கும் காரணம் நீங்க தான். I'm so proud of you, Siddharth. உங்க மனசு புரிஞ்சுக்காம நான் உங்களை ரொம்ப நோக்கடிச்சிட்டேன். I'm so sorry. Sorry, Siddharth. என் மேல கோவமா? I love you, Siddharth. சையோ சையோ சை சை சையோ 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 சை சை சையோ சையோ சை சையோ கோழ புட்டு பெண்ணே ஒன்ன புட்டு திங்கட்டுமா? உங்காரமான விரல கொஞ்சம் தொட்டு ருசிக்கட்டுமா? கோழ புட்டு பெண்ணே ஒன்ன புட்டு திங்கட்டுமா? உங்காரமான விரல கொஞ்சம் தொட்டு ருசிக்கட்டுமா? ஓடாமல்லி வாசத்தை நான் உறிஞ்சி குடிக்கட்டுமா? ஒத்தைக்கு மர தேசத்தை நான் உரசி பார்க்கட்டுமா? மைத்தடவே என்ன மயக்கறியே, நெய்த்தடவே என்ன மதக்கறியே, தீத்தடவே பூத்தடவே நீ என்ன மடக்கறிய. சையோ சையோ சை சை சையோ 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 சை சை சையோ சையோ சை சையோ கோழ புட்டு பெண்ணே ஒன்ன புட்டு திங்கட்டுமா? உங்காரமான விரல கொஞ்சம் தொட்டு ருசிக்கட்டுமா?
ஐசில்லையே பாட்டுற குளிரே நீ என்ன கரைக்கிறியே குதிக்கிற அண்ணலே குந்தல் கொடை பிடிக்கட்டுமா நான் எறும்பா தவிக்கிறேன் நீ தவிக்கல நான் வெக்கத்தை மறக்கிறேன் உன் கண்ண பார்த்து பார்த்து பைத்தியமானே நான் தானே எதுக்கு நல்ல தைரியமானே செய்யோ செய்யோ செய் செய் செய்யோ 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 செய் செய் செய்யோ செய்யோ செய் செய்யோ சும்மா தோழா புட்டு பெண்ணே ஒன்ன புட்டு திங்கட்டுமா உன் காரமாரா விரல கொஞ்சம் தொட்டு ருசிக்கட்டுமா தொட்டு தின்னட்டுமா புட்டு தின்னட்டுமா தொட்டு தின்னட்டுமா புட்டு தின்னட்டுமா செய்யோ பச்சகனவுகளாலே பாதத்திலிருந்து உச்சி வரை சேர்க்குதடி கனவுகளாலே நெஞ்சுக்குள்ள உன்னை சாலியா சுமக்கிறையா கனவில் நீ உதவிய இருந்த ஏன் தவிக்கிற கனவில் நீ மறுபக்கம் குளிஞ்ச கனவுக்குள்ள ஆசைகள் தான் பாட்டுது வாடி நீ கொஞ்சம் பொறுத்தாலே நான் தானே உனகிட்ட ஜோடி நான் கோழா புட்டு பொண்ணு என்ன புட்டு தின்னுதையா வேகார மாறலும் இருக்கு தொட்டுக வச்சுக்கையா மல்லி வாசத்தை நான் உறிஞ்சி குடிக்கட்டுமா ஒத்தைக்கு மர தேகத்தை நான் உரசி பார்க்கட்டுமா செய்யோ அவர்தான் வக்கீல் அசோக் மேத்தா. ஐயா வணக்கம். எப்படியாவது நீங்க தான் என் பையனை காப்பாற்றணும்யா. சார் உங்க பாதுகாப்புக்காக ஃபுல் செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன பாதுகாத்துக்கு எனக்கு தெரியும், நீங்க உங்களை பாதுகாத்துங்க. குட் லக். எக்ஸ்கியூஸ் மீ சார், காயத்ரி கற்பழிப்பு கேஸ்ல எந்த வக்கீல் ஆஜரானாலும் யாரோ ஒருத்தன் கொண்டுகிட்டே இருக்கான். நீங்க மட்டும் எப்படி சார் துணிஞ்சு வந்தீங்க? உங்களுக்கு உயிரோட திரும்பி போவோங்கிற நம்பிக்கை இருக்கா சார்? நான் ரோட்ல பேசுற ஆள் இல்ல, கோர்ட்ல பேசுற ஆள். ரிமெம்பர் தட். போங்க. Operator, connect me to the GM room, please. சாரி, லேடிஸ்க்கெல்லாம் தனியா ரூம் தர்றதில்ல, கப்பிள்ஸ் ஆவந்தா மட்டும் தான் ரூம் கொடுப்போம். நான் MD பேசுறேன். மேடம் நீங்களா? சொல்லுங்க மேடம். ஆசை, போன சித்தார்த் கிட்ட கொடு. அவரு சித்தார்த் இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாருமா. திடீர்னு டெல்லியில வந்த லாயர் எங்க இருக்காருன்னு கேட்டாரு. 9th floor நான் சொல்லி முடிக்கலாமா, அதுக்குள்ள கபகபான்னு அங்கேயே கிளம்பி போயிட்டாருமா. What? எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், ஐம் சித்தார்த், இந்த ஹோட்டல் ஜெனரல் மேனேஜர். நைஸ் டு மீட் யூ. உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் துணிச்சலா இங்க வந்திருக்குங்க. உண்மையிலே நீங்க ரொம்ப தைரியசாலி சார். என்னை விட நீங்க தைரியசாலி. எப்படி? எனக்கு இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் உங்க ஹோட்டல்ல எனக்கு ரூம் கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்கு தேங்க்யூ வெரி மச். என்னோட இந்த ஸ்டேனால போலீஸ் அது இதுன்னு உங்க டியூட்டிக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். எத்தனை பேர் போலீஸ் வந்தாலும் என்னுடைய டியூட்டியை கரெக்டா பண்ணிருக்கேன், பண்ண போறேன். என்னுடைய கவலை எல்லாம் உங்களுடைய சேஃப்டி பத்தி தான். நான் என்னோட நேரில கூட யாரும் நெருங்க முடியாது சார். அது வெளிச்சத்துல இருக்கும் போது, இருட்டுல இருக்கும் போது உங்க நிலையே உங்களுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி எதிரில் இருக்க கொலைகாரன் உங்களுக்கு தெரியும்? சுசாய், தப்பா பேசினா மன்னிச்சுங்க சார். Idiot. Sorry for that, sir. It's all right. Va, meet my wife.
ஸ்வேதா அண்ணே சிஸ்டரா? அந்த ட்ரெயின்ல கொலைகாரங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஆத்துல குதிச்சேன். கண் திறந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தேன். தமிழ்நாட்டுக்கு டூர் வந்த ராம்சிங் என்ற பெரியவர் தான் என்ன காப்பாத்தினாரு. நான் நம்ம ஊருக்கு வந்து உன்னை பத்தி விசாரிச்சேன். நீ எங்க இருக்கன்னு யாருக்குமே சரியா தெரியல. அனாதையா நின்னுட்டு இருந்த என்ன அந்த பெரியவர் தான் தன்னோட மகளா நினைச்சு வளர்த்தாரு. அவரோட ரிலேஷன் தான் அசோக் மேத்தா. எங்க 2 பேருக்கும் அந்த பெரியவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. நம்ம விஷயம் எல்லாமே என் வீட்டுக்காருக்கும் தெரியும்னே. அவர் என்ன எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்காரு தெரியுமா? வாழ்க்கையில மறுபடியும் உன்னை பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய் ஸ்வேதா, வந்து பாரு உனக்காக எத்தனை மாப்பிள்ளை கூட்டு வந்திருக்கேன்னு. ஏய் இங்க பாரு. இவனை பிடிச்சிருக்கா, இவனை பிடிச்சிருக்கா, அவனை பிடிச்சிருக்கா, இவனை பிடிச்சிருக்கா. யார் பிடிச்சிருக்கு? Anybody of your choice. சித்தார்த், அட்வொகேட் அசோக் மேத்தா, such a brilliant lawyer. இப்பதான் அவரை நேர்லயே மீட் பண்ணேன். உங்க தங்கச்சி மேல அவர் உயிரையே வச்சிருக்காரு. நீ என்ன சொல்ல வரேங்கிறது எனக்கு தெரியும். அவருக்கு மட்டும் இல்ல, எனக்கு என் தங்கச்சி என்ன உயிர். அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தாங்க முடியாது. அதுக்காக புருஷன் என்ன பண்ணாலும் பாத்துக்கிட்டே நான் சும்மாவும் இருக்க முடியாது. இந்த நாட்டில் எத்தனையோ லாயர்ஸ் இந்த கேஸ்க்கு ஆஜரா மாட்டேன்னு சொல்லும் போது இவர் மட்டும் எதுக்கு இங்க வரணும்? பெரிய பிரில்லியன்ட் லாயர். கூல் டவுன். கேஸுக்கு தானே போறோம்னு மத்த டீடைல்ஸ் எதுவும் தெரியாமலே அவர் இங்க ஆஜராக வந்திருக்கலாம் இல்லையா? அவர்கிட்ட பேசி பார்க்கலாமே. ஒருவேளை அவர் புரிஞ்சுக்கிட்டு திரும்பி போயிட்டாருன்னா then there'll be no problem. ஏய், நாளைக்கு அவர் இங்க டின்னருக்கு வரும்போது நானே அவர்கிட்ட பேசுறேன். Don't worry. Really, I'm surprised. எல்லாரையும் ஒண்ணா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா மனசுக்குள்ள கொஞ்சம் பயமாவும் இருக்கு. நீங்க எங்க ஹோட்டல்ல தங்கறதுனால மாதர் சங்கம், ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. You are number 1 brilliant lawyer. உங்க புத்திசாலித்தனம் ஏன் இந்த மாதிரி அக்யூஸ்டுகளை காப்பாத்த பயன்படணும்? அந்த ராஸ்கல் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிருக்கான். 20 வருஷமோ 14 வருஷமோ அவனுக்கு என்ன வேணாலும் தண்டனை கிடைக்கட்டும். அத பத்தி நமக்கு என்ன? அவனுக்காக நீங்க ஏன் உங்க லைஃப்ல ரிஸ்க் எடுக்கணும்? ஏன் சித்தார்த், நீங்க சொல்லக்கூடாதா? Hey, 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 hey. Mind your own business. என்னங்க? Hey, நீ. சார், நான் Enough. Enough. இது என் ப்ரொஃபஷன், என் தொழில், என் மான பிரச்சனை. இதுல நீ இல்ல. யாரு சொன்னாலும் நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. Get lost. சாரி சார், இப்படி திடீர்னு போராட்டம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஹோட்டல் பின் பக்கமா போயிடலாம். நான் இதுக்கு மேன் பின்பக்கமா போனோம். எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஒன் டியூட்டி. இப்ப இவங்களெல்லாம் அடிச்சு துரத்திட்டு எனக்கு வழி கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நீ போட்டிருக்கிற யூனிஃபார்ம் கூட இல்லாம என்ன சுப்ரீம் கோர்ட்ல பார்க்க வேண்டியிருக்கும். யூ டிசைட். ரொம்ப ஓவரா பேசுறான் சார். இவனை இப்படியே தொங்கல்ல விட்டுறான் சார். கூட்டத்துல மாட்டினா நான் மாவே 5 நிமிஷத்துல சட்னி ஆயிரும். என்ன மிஞ்சி மிஞ்சி போனா டீ ப்ரமோஷனோ டிரான்ஸ்பரோ பண்ண போறாங்க. பாத்துக்கலாம் சார். ஷட் அப். திரும்பி போ, திரும்பி போ. எல்லாரும் கலைஞ்சு பாருங்க.
ஸ்வேதா ஸ்வேதா இல்லம்மா. அண்ணே எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. ஒவ்வொரு வக்கீலா கொலை பண்ணிட்டு இருக்க அந்த கொலைகாரன் கிட்ட இருந்தும் கொதிச்சு போயிருக்க மக்கள் கிட்ட இருந்தும் எப்படி என் புருஷனை காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியலன்னு. நான் உன் வீட்டுக்காரர் பத்திரமா திருப்பி அனுப்பணும் தான் நினைக்கிறேன். இத பாரு, உன் வீட்டுக்காரர் ஏதாவது நல்லதுக்காக போறேன்னா இந்த உலகமே அவருக்கு ஆதரவா திரண்டு நிற்கும். ஆனா தேவையில்லாம ஒரு அயோக்கியனுக்கு துணை நிற்கிறது தப்பு தானேமா? தப்புதானே. அப்போ அந்த கொலைகாரனுக்கு சப்போர்ட்டா மக்கள் போராடுறது நியாயம் தானேமா? நியாயம் தானே. ஆனா அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாதுன்னு. பாத்தியம்மா, உன் வேதனை சொல்லி தோல்ல விழுந்தாடுறதுக்கு உனக்காவது ஒரு அண்ணா இருக்கா? ஆனா பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லையம்மா, யாருமே இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு. அவரை எப்படியாவது காப்பாத்தி எங்க 2 பேரையும் நீதான் பத்திரமா டெல்லிக்கு அனுப்பி வைக்கணும். ப்ராமிஸ் பண்ணு ப்ளீஸ். சத்தியம் பண்ணுன. இந்த மாதிரி சத்தியம் பண்றது, இந்த சென்டிமெண்ட்ல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏதோ உனக்கு மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு போலான்னு வந்தேன். இங்க வந்த இடத்துல நீ ஏன் அண்ணனை டிஸ்டர்ப் பண்ற? இந்த பாரு, என்ன பாதுகாக்கிறதுக்கு மிலிட்ரி, போலீஸ் இது மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வெளியே இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் என்ன கொல்ல வரணும். அப்படியே ஒருத்தன் வந்தா கூட உங்க அண்ணன் ஒருத்தர்னால என்ன காப்பாத்திட முடியுமா? என்ன சித்தார்? இங்க பாருங்க, போலீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை காப்பாத்துறது ஒரு வேலையா தான் நினைப்பாங்க. ஆனா என் வேதனை என்னன்னு என் அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். சரி 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 அண்ணா, நான் டெல்லிக்கு போற வரைக்கும் நீங்க என் கூடயே இருங்க. பாதுகாப்புக்காக இல்ல, இவளோட சந்தோஷத்துக்காக. ஓகே, கம். ஆஹா, தோழர் வயித்துல அடிச்சிட்டேன். வலிக்குதா? பரவாயில்ல சார். செக்யூரிட்டி பக்கா பண்ணியாச்சா? இங்க இருந்து பாராட்டு கூட்டம் நடக்கிற லா சேம்பர் வரைக்கும் செக்யூரிட்டியை ஃபுல் டைட் பண்ணிட்டேன் சார். சீனா பெருஞ்சவர் மாதிரி நிக்க வச்சிட்டேன்னா பாத்துக்கங்களேன். வெரி குட் சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? அந்த குச்சித்தாடி வக்கீல் போற வண்டியில நீங்க போகாதீங்க சார். ஏன்? அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த கொலைகாரனோட லட்சியமே இந்த மாதிரி வக்கீல்களை போட்டு தள்ளுறதுதான் சார். எக்கு தப்பா நீங்க அதுல போய் உட்காந்து கார் பாசிங்ல புல்லட் கிராஸ் ஆகி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதுதான் சார் சொல்ல வந்தேன். பி சீரியஸ். சரி சார். Will you come with me? சார், இந்த வண்டி தான் சார். No. என்ன திடீர்னு வண்டியை மாத்திட்டாப்ல? ஏய், எதுலயாவது போய் தொத்திட்டு வாங்க. ஓகே சார். வெல்கம் சார். தைரியமா நீங்க இந்த கேஸை அட்டெண்ட் பண்றதுக்காக நாங்கெல்லாம் ரொம்ப பெருமைப்படுறோம் சார். ஆல் தி பெஸ்ட். சார், தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா வக்கீல்களுமே இந்த கேஸை எடுத்துக்க ரொம்ப பயந்தாங்க சார். நீங்க இந்த கேஸை டீல் பண்றீங்கன்னு தெரிஞ்ச உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வக்கீல்களுக்கு இது ஒரு தன்மான பிரச்சனை. இந்த கேஸ்ல நீங்க கண்டிப்பா ஜெயிச்சாகணும். அசோக் மேத்தா இதுவரைக்கும் என்ன கேஸ்ல தோற்றிருக்காரு? Definitely we will achieve this case. சுத்தி பாரா போடு. ஓகே சார், பாத்துங்க. ஓகே. முதல்ல காரை இங்க ரிமூவ் பண்ணு. ஹலோ.
இமிடியேட்டா ஃபயர் சர்வீஸ் அனுப்பி வைங்க. ஓவர் ஓவர். சார் அப்பா நல்ல வேலை உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. அப்பவே நான் சொன்னேன் சார், நீங்க கேட்கல. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அது சார் இப்பவும் ஒண்ணும் மிஸ் ஆகல. அவன் வேணும்னா இறங்குனதுக்கு அப்புறம் அடிச்சிருக்கிறான். டேய் shut up. ஆமா செட்டப் பாம்புல மாட்டிருந்தா கெட்டப் மாதிரி கட்டையில போயிருப்ப. ஹலோ சார், நான் கார்த்திகேயன் பேசுறேன். ரிமோட்டை பயன்படுத்தி தான் பாம்பை வெடிச்சிருக்கான்னு எங்க லேப் ரிப்போர்ட் சொல்லுது. கொலைக்கான பக்கத்துல தான் இருந்திருக்கணும்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. சித்தார்த், நான் உங்ககிட்ட தனியா பேசணும். ஓகே. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்க. ஆமா சித்தார்த், நான் இந்த கேஸ்ல ஆஜரானதுல இருந்தே எனக்கு ஒரே மென்டல் டென்ஷன். ஸ்வேதாவும் ரொம்ப அப்செட் ஆயிட்டா. அதனால இந்த கேஸ்ல ஆஜராகாம டெல்லிக்கு திரும்பி போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன நினைக்கிற? ஹே, நிஜமாவா? இதான் நான் எதிர்பார்த்தேன். சந்தர்ப்பம் பார்த்து நானே உங்களுக்கு சொல்லலான்னு இருந்தேன். இப்ப நீங்களே மனசு மாதிரி இந்த முடிவுக்கு வந்ததோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நான் இந்த கேஸை கை விடுறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கா? இருக்காத பின்ன. நீங்க தங்கச்சி மாப்பிள்ள தேவையில்லாத ஒரு ரிஸ்க் எடுத்து அதுல உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா எங்க என் தங்கச்சியுடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். அப்பா, தங்கச்சி வாழ்க்கை அழிஞ்சிடுன்னு பயந்தியா, அழிச்சிடுவோமேன்னு பயந்தியா? You are the murderer. Criminal, lawyers-ஐ கொலை பண்ற கிரிமினல். எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாக்குறியா? வெரி சிம்பிள். நான் அந்த கார்ல தான் போவேன்னு எனக்கும் உனக்கும் மட்டும்தான் தெரியும். அதே கார்ல பாம்பு கொண்டு வந்து வச்சு நான் பாதுகாப்பான தூரத்துக்கு போனதும் ரிமோட் கண்ட்ரோல்ல அந்த பாம்பை வெடிக்க வச்சதும் நீதான். பிகாஸ் நான் இந்த கேஸ்ல ஆஜராகாம பயந்து திருப்பி டெல்லிக்கு போயிடுவேங்கிறது தான் உன் பிளான். இதை நான் கண்டுபிடிச்ச மாதிரி போலீஸ்காரன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பயந்துட்டா? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நான் உயிரோடு இருக்கணும்னு நீ ஆசைப்படுறல்ல, அதே மாதிரி நீ வாழணுங்கிறதுக்காக நான் உனக்கு உதவி பண்றேன். எவ்வளவு கொலை பண்ணிருப்ப? 3 கொலை. 3 கொலைக்கு உனக்காக நான் கோர்ட்ல ஆஜராய் ஒண்ணு இல்ல பண்றேன். ஓகே, என்ன பத்தி எனக்கு கவலை இல்ல. முதல்ல அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும். அவளை கெடுத்த அந்த அயோக்கியனுக்கு தண்டனை கிடைக்கணும். நோ, தண்டனை கிடைக்க விட மாட்டேன். என்ன நம்பி வர்றவனை காப்பாத்துறதுக்கு தான் நான் லாவே படிச்சிருக்கேன். இது வரைக்கும் என்கிட்ட வந்த அத்தனை பேரையும் நான் காப்பாத்தி இருக்கேன். அதே மாதிரி நான் இவனையும் காப்பாத்துவேன். ஆஸ் a lawyer, அதான் எங்க தொழில் தர்மமே. எது தொழில் தர்மம்? எது தொழில் தர்மம்? சாட்சி குண்டுல இருக்கிறவங்க சத்தியம் வாங்கி நீங்க வார்த்தைக்கு வார்த்தை போய் சொல்லி கேஸ உடைக்கிறீங்களே, இதான் தொழில் தர்மமா? நியாயமும் உண்மையும் உங்க பக்கத்துல இல்லைன்னு தெரிஞ்சு கூட உங்க வாத திறமையால அநியாயத்தை காப்பாத்தி விடுறீங்களே, இதான் உங்க தொழில் தர்மமா? ஜாதி, மதம், இனம், மொழிங்கிற எந்த வித்தியாசமும் இல்லாம ஒவ்வொரு மனுஷனுக்கும் இலவசமா கிடைக்க வேண்டிய நீதியை இப்படி வியாபாரமாகி வித்திக்கிட்டு இருக்கீங்களே, இதான் உங்க தொழில் தர்மமா? எஸ், நாங்க செய்யறது சட்டப்படியான தொழில். அதுக்கு சட்டமே எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கு. சமுதாயம் அங்கீகரிக்காது. காவல்துறையோட அதிகாரம் அத்துமீறக்கூடாதுங்கிறதுக்காக நீதித்துறைங்கிறது உருவாயிருக்கு. அந்த நீதித்துறையை களங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. பிக் பாக்கெட் அடிச்ச 1 வருஷம், ரவுடித்தனம் பண்ண 4 வருஷம், கற்பழிச்ச 6 வருஷம், கொலை பண்ண 14 வருஷம், தேச துரோகம் பண்ண தூக்கு தண்டனை. அப்படிப்பட்ட தப்பு பண்ண குற்றவாளிகளை நீங்க காப்பாத்திட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன தண்டனை? சட்டத்தோட பார்வையில் நீங்க செய்யறது தொழிலா இருக்கலாம், ஆனா சமுதாயத்தோட பார்வையில வியாபாரம்.
லாயர்ஸை கொலை பண்ற கிரிமினல் ராஸ்கல் நீ எங்கிட்ட லா பத்தி பேசுறியா? நான் லாயர்ஸ் மட்டும் தான் கொலை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க லாவை கொலை பண்ணிட்டு இருக்கீங்க. இது பாருங்க, இந்த நாட்டு எந்த துறை வேணாலும் கெட்டு போகலாம். ஆனா நீதித்துறை மட்டும் கெட்டு போயிடக்கூடாது. பிகாஸ் ஈவன் தி கிங் இஸ் அண்டர் தி லா. கையை வெட்டினவர் ரவுடி கிட்ட 5000 ரூபாய் வாங்கிட்டு நீங்க காப்பாத்தி விடுறதுனாலதான் அடுத்த நாள் அவன் இன்னொருத்தனை கழுத்த விட்டான். அவன் சட்டத்து மேல இருக்க மரியாதையும் பயமும் போயிடும். இன்னைக்கு வீதிக்கு ஒரு ரவுடி, ஊருக்கு ஒரு தாதான்னு பெருகி போய் கிடக்குறாங்களே, அதுக்கு காரணம் நீங்க தான். தப்பு பண்ணிட்டோம் வெக்கப்பட்டு தலையை குடி வேண்டியவல்ல, போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் டாடா காட்டிட்டு சிரிச்சிட்டு போறானே, அது காரணம் நீங்க தான். வருஷம் பூரா ஜெயிலுக்குள்ள கம்பி எண்ண வேண்டியவன் வாழ்நாள் பூரா சுதந்திரமா கொள்ளை அடிச்சுக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறான்னா அது காரணம் நீங்க தான். நாட்டை பத்தி கவலைப்படுறதுக்கு நீ யாரா பிளாட்டி கிரிமினல்? அதான் ஊருக்கு ஒரு கட்சி வச்சிருக்கால, அவனுக்கு ஒரு கொடி வச்சிருக்கால, அவங்கிட்ட போய் பேசு உன் வேதாந்த. இந்த நாடு எக்கடி கட்டு போனாலும் ஐ பிளாட்டி டோன்ட் கேர். இது பாருங்க, நீங்க எல்லாம் அழிக்கப்பட வேண்டியவங்க இல்ல, காப்பாற்றப்பட வேண்டியவங்க. இது ஒரு புனிதமான தொழில். எத்தனையோ தேச தலைவர்கள், மகாத்மா காந்தி, வல்லபாய் பட்டேல், ஜவஹர்லால் நேரு, வ.உ. சிதம்பரம் பிள்ளை, டாக்டர் அம்பேத்கர் எல்லாரும் உங்க மதிய வக்கீல். அவங்க எல்லாம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினாங்க. ஆனா நீங்க ரவுடிங்களுக்கு, கொலைகாரங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கறதுக்காக போராடிட்டு இருக்கீங்க. ஆன்மீக பூமியா இருந்து நம்ம தேசத்தை அராஜக பூமியா மாத்திட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனா பிள்ளைங்களை கடத்துறாங்க, பொண்ணுங்க வெளியே போனா கற்பழிச்சுறாங்க, வீட்டை விட்டு வெளியே போனா வீட்டையே காலி பண்ணிடுவாங்க. நியாய நீதியின் தட்டி கேட்டா ஆளுங்களை முடிச்சிடறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் மக்கள் பயந்துகிட்டே வாழ வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்க பயத்தை போக்க ஒரு அரசாங்கத்தால முடியாது, ஒரு ராணுவத்தாலே முடியாது, ஒரு போலீஸால முடியாது, ஏன் ஆன்மீகத்தாலையும் முடியாது. உங்களால மட்டும்தான் முடியும். உண்மையான குற்றவாளிகளுக்கு ஆஜராக மாட்டோம் ஒவ்வொரு வக்கீல் சொன்னாலே போதும். குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும், குற்றங்கள் குறையும், மக்களுக்கு அமைதியான வாழ்க்கை கிடைக்கும். அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன சொத்து சுக சம்பாதிச்சு வச்சிருக்கோங்கிறது முக்கியம் இல்ல, அவங்க எப்படிப்பட்ட ஒரு அமைதியான வாழ்க்கை வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிறதா முக்கியம். அதுக்குண்டான ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கியிருக்கேன். கெடுத்துடாதீங்க, தயவுசெய்து கேட்டுக்கிறேன். இந்த கேஸ்ல ஆஜராகாம போயிடுங்க பிளீஸ். இவ்வளவு நேரம் நீ மிரட்டி பார்த்த, நான் பயப்படலன்னு தெரிஞ்சதும் கெஞ்சி பார்க்கறியா? இந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் நான் விட கட்டின பொண்டாட்டிய கைவிடுவனே தவிர கட்சிக்காரனை கைவிட மாட்டேன். நாளைக்கு கோர்ட்ல ஆஜராக தீர்வேன். இத பார், இதையும் மீறி நாளைக்கு நீ கோர்ட்டுக்கு போனா அந்த கடவுளை நினைச்சாலும் நான் காப்பாற்ற முடியாது. என் தங்கச்சி மேல சத்தியமா சொல்றேன், உன்னை கொன்னுடுவேன், கொன்னுடுவேன். நாளைக்கு நீ என்ன கொள்றது? இப்ப நானே உன்னை ஷூட் பண்ணிடுவேன். ஒரு நிமிஷம். புல்லட்ஸ் இங்க இருக்கு, சுடு. உணர்ச்சி வசப்பட்டிருக்க, அதனாலதான் துப்பாக்கியில புல்லட் இருக்கா இல்லையான்னு தெரியாம அவசரப்பட்டு தூக்கி எறிஞ்சிட்டேன். நிதானமா முடிவிடு. என்னது? வக்கீல்களை கொலை பண்றது எங்க அண்ணனா? ஸ்வேதா, வணக்கம். முக்கிய செய்திகள். தொடர்ந்து வக்கீல்களை கொல்லும் கொலைகாரன் யார் என்று அடையாளம் தெரிந்தது. கொலைகாரனுக்கு மக்கள் ஆதரவு, கண்டுபிடித்து தருபவர்களுக்கு 10 லட்சம் பரிசு. காவல்துறை அறிவிப்பு. விரிவான செய்திகள். பிரபல நட்சத்திர ஓட்டல் ஒன்றின் நிர்வாகியான சித்தார்த் என்பவர்தான் அந்த கொலைகளை செய்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. இவர் வக்கீல் அசோக் மேத்தாவின் மனைவி
ஸ்வேதாவின் உடன் பிறந்த அண்ணன் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் குற்றவாளி சித்தார்த்துக்கு ஆதரவாக பல்வேறு பொதுநல சங்கங்கள் பிரச்சாரம் செய்து வருகின்றன. இருந்த போதிலும் கற்பழிப்பு வழக்கில் இருந்து வாபஸ் பெறும் பேச்சுக்கு இடமில்லை என்று வக்கீல் அசோக் மேத்தா கூறியுள்ளார். இந்த மாதிரி வக்கீல்களாலதான் நம்மள மாதிரி நேர்மையான வக்கீல்களுக்கு பேர் கெட்டு போகுது. நில்லுங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டாம். வழிவிடு. விட மாட்டேன். நீங்க பாருங்க, அந்த பொண்ணோட சாபம் நமக்கு வேண்டாங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு எடுக்கிற பாவிங்களை தப்பிக்க விட்டா நாட்டுல ஒரு பொண்ணு கூட நிம்மதியா நடமாட முடியாதுங்க. ப்ளீஸ், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. உங்க அண்ணன் சொல்லி கொடுத்த டயலாகா? இல்லைங்க, என்ன கட்டின பொண்டாட்டிங்கிற உரிமையில சொல்றேன். கட்டினவளை விட எனக்கு கட்சிக்காரன் தான் முக்கியம். அப்போ நாளைக்கே ஒருத்தன் எனக்கு எடுத்துட்டு அவன் உங்களுக்கு ஃபீஸ் கொடுத்தா அவனுக்கு சப்போர்ட்டா நீங்க வாதாடுவீங்களா? என்னோட அடுத்த கேஸ் நம்ம டிரைவர்ஸ் கேஸ் தான். ஆபீசர், சார், ஹைகோர்ட் டெல்லி பேசுறேன். ஓவர். கார்த்திகேயன், ஓவர். சார், அசோக் மேத்தாவை காப்பாற்ற ரொம்ப கஷ்டம் சார். என்னையா சொல்ற? சார், கோர்ட் வாசல்ல ஒரு சித்தார்த்தம் இல்ல சார், ஆயிரக்கணக்கான சித்தார்த்தம் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான சித்தார்த்தா? என்ன வளர்ற? இன்னும் 5 நிமிஷத்துல எல்லாரும் அடிச்சு விரட்டி கிளியர் பண்ணி வை. Do it. Over. Yes sir. அசோக் மேத்தா ஒழிய! அசோக் மேத்தா ஒழிய! அசோக் மேத்தா கேட்டுக்கங்க. மரியாதையா மாஸ்க் கழட்டிங்க, எல்லாரும் கிளம்பி போயிருங்க. அசோக் மேத்தா ஒழிய! அசோக் மேத்தா ஒழிய! அசோக் மறுபடியும் சொல்றேன், அசோக் மரியாதையா இங்க எல்லாரும் கிளம்பி போயிருங்க. கை கூட அசோக் மேத்தா ஒழிய! அசோக் மேத்தா உங்களை வாழ்ந்து கிளம்பி போயிருங்க. அசோக் மேத்தா ஒழிய! 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 நீ அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் மேனேஜர் தானே? ஆமா சார். சொல்லு, எங்க இருக்காவ? சொல்றேன். இதுக்கு மேலே நான் உண்மையை மறைக்க விரும்பல. சித்தார்த்த எங்க இருக்கான்ற உண்மையை நான் சொல்லிடுறேன். சார், இங்க இருந்து நேரா போனீங்கன்னாக்கா பூந்தமல்லி சிக்னல் சார். அங்க இருந்து ரைட் கட் பண்ணீங்கன்னா நுங்கபாக்கம் சிக்னல். அங்க இருந்து மறுபடியும் சைட்டா போனீங்கன்னாக்க ஜெமினி. அதையும் தாண்டி போனீங்கன்னாக்க மெரினா பீச் சார். அங்க உழைப்பாளர் சிலை இருக்கும் சார். அங்க இருந்து வேகமா போனீங்கன்னாக்க ரைட் ஹேண்ட் சைடுல 3 கிலோமீட்டர்ஸ்ல காந்தி சிலை வரும். அதுக்கு நேரா எதிர்த்தாப்புல ஒயிட் பில்டிங் சார். ஆமா, ஐஜி ஆபீஸ். ஆமா சார். உள்ள புல்ல தமிழ்நாடு சிட்டி போலீஸ் டீமே இருக்கு. சொல்லு. அவங்களுக்கே தெரியாதது சாதாரண சிட்டிசன் எனக்கு எப்படி எனக்கு தெரியும்? கான்ஸ்டபிள், குடும்பம் தூரமா போடுங்க. நேரத்தை சீக்கிரமா கிளியர் பண்ணுங்க. கம் ஆன், குயிக் குயிக். இன்ஸ்பெக்டர் கண்ணாமூர்த்தி பேசுறேன். எவ்ரிதிங் இஸ் ஓவர் சார். நீங்க வரலாம். இப்போ வரலாம் சார். ஐயா வணக்கங்க. வணக்கம். உங்களை தான் நம்பிட்டு. டோன்ட் வரி.
பையனுடைய தலையெழுத்து உங்க கையில தான் இருக்கு. கேஸ்ல மட்டும் எப்படியாவது ஜெயிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுவீங்க. ரொம்ப பெரிய வார்த்தை. வாங்க, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. கமான், சீக்கிரம் கூட்டு போங்க. சீக்கிரம். ஒரே ஒரு கேள்வி, மக்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு தப்பான வகையில கொள்றதே உங்க லட்சியமா வச்சிருந்தீங்க. இப்ப அரெஸ்ட் ஆயிட்டீங்க, உங்க லட்சியம் தோத்து வச்சே சார். இல்லை இல்லை, இப்பதான் என்னோட லட்சியம் ஜெயிச்சிருக்கேன். யாருங்க இவங்களா? யார் சார் இவங்களா? இத்தனை போலீஸ் சுட்டு தள்ளும் போது உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம துப்பாக்கி குண்டுகளை தோல்லையும் மார்லையும் சுமந்தாங்களே, இவங்க எல்லாம் என்னுடைய அண்ணனா, தம்பியா, சொந்தமா, பந்தமா, என்ன உறவு? இவங்க காப்பாத்துறது சித்தார்த் அப்படிங்கிற ஒரு தனி மனுஷன் இல்லை. அவனுடைய லட்சியத்தை, என்னுடைய லட்சியம் மக்களுடைய லட்சியமா மாறிடுச்சு. உயிர் கொடுக்க துணிஞ்சவங்களோட உணர்ச்சியை புரிஞ்சுக்கணும். இனிமே எந்த வக்கீலும் குற்றவாளிகளுக்கு ஆதரவா கோர்ட் வாசப்படி ஏறாதீங்க. இவங்கள மனசுல வச்சுங்க. ஜெயஹிந்த். தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கணும், ஆனா அதை நாம கொடுக்க கூடாது. சட்டம் தான் கொடுக்கும். எதையுமே சட்டப்படி செஞ்சாதான் தப்பு செய்யறவனுக்கு பயம் இருக்கும். அந்த பயம் இருந்தாதான் இந்த நாட்டு மக்களுடைய அத்தனை பேர் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அப்படிப்பட்ட சட்டத்தை எந்த ஒரு தனி மனுஷனும் தான் கையில் எடுக்கக்கூடாது.